அடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 17,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மாநில அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 13,500 ரூபாய் தான் இழப்பீடு தந்திருக்கிறது. அதுவும் குறைத்து தான் கொடுத்திருக்கிறது. மத்திய அரசு அறிவித்த அந்த இழப்பீட்டு தொகையில் குறைத்துத்தான் இந்த டெல்டா பாசன குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடு தந்திருக்கின்றார்கள். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இயற்கை பேரிடரின் போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் நாங்கள் வழங்கினோம். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 2 முறை விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட போது வறட்சி நிவாரணமாக அதிமுக அரசு விவசாயிகளுக்கு வழங்கியது. அதே போல இயற்கை பேரிடரினால் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது விவசாயிகள் பயிர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக காப்பீட்டு இழப்பீடு தொகை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுடைய நலன் கருதி பல ஆண்டுகளாக ஏரி குளங்கள் தூர்வாரப்படாமல் இருந்தது. அதை தூர்வார செய்து மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்ட கோடை காலத்திலே விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தினார்கள். குடிநீர் பஞ்சம் இல்லாமல் இருந்தது. அதோடு மேட்டிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும் என்பதற்காக அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டது. இப்படி பல திட்டங்களை விவசாயிகளுக்காக செயல்படுத்த அரசு அதிமுக அரசு குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 78.67 கோடி வழங்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் 24.50 கோடி அந்த தொகை மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஒதுக்கீடு. அதில் 2 சேர்த்தி தான் 78.67 கோடி. ஆக அதை கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த குறுவை தொகுப்புக்கு 54.17 கோடி ரூபாய் தான் விவசாயிகளுக்கு கிடைக்கும். இது போதாது. இரண்டால் குறுவை சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை, சம்பா சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை, நிலத்து நீர் குறைந்து இருக்கின்றது. ஆகவே இந்த டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்யப்பட வேண்டும் என்றால் இன்னும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யப்பட வேண்டும். அதோடு டெல்டா பாசன விவசாயிகளுக்கு இந்த நெற்பயிருக்கு முழுமையான தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 24 மணி நேரம் கொடுத்தோம். ஆனால் விடியா திமுக அரசு இப்பொழுது சுமார் 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த குறுவை சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு இந்த டெல்டா பாசனம் பெறுகிற இந்த பகுதி மக்களுக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் விரும்புகின்றேன். அதே போல